ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ளூ லாக் 11 vs ஜப்பான் அண்டர் 20 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா 2 weeks பிரேக் விட்டுருக்காங்க எல்லாருக்கும். அப்புறமா இசாகி எங்கே வெளியே கிளம்புறான். அவங்க அம்மா எங்கேன்னு கேட்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸை பக்கம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபியாவுக்கு கிளம்புறான். அங்கே போனால் பாச்சிரா அண்ட் சிகிரி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாச்சிரா இசாகி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டு இருக்கிறது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் இசாகி இருந்துட்டு மற்றவங்களாம் இன்னும் வரலையா, நம்ம 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பாச்சிரா சொல்கிறான் இகாகுரி வரலன்னு சொல்லிட்டான். ககம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவனை கான்டாக்டே பண்ண முடியல அப்படிங்கிறான். அண்ட் சிகிரி சொல்கிறான் ரைட்ஸியன் நிக்கோவை கூப்பிட்டா அவங்க வரலன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியோரியோட வீடு தூரமாக இருக்குது, ஸோ அவனும் வரலன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறான். குனிகாமியோட கான்டாக்ட் என்கிட்ட இல்லை, அதனால அவனையும் கூப்பிடல அப்படிங்கும்போது இசாகி வந்து நாகியை கூப்பிட்டுருக்கான். பட் நாகி இப்போ தான் ஒரு மெசேஜ் பண்ணுறான், நான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன், வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. ப்ளூ லாக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ நம்ம வெளியே வர்றதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது, ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே வெளியே வரலான்னு சொல்லி வந்துட்டோம், ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, இப்போ எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ சிகிரியை ஃபோன் எடுத்து காட்டுறான். ப்ளூ லாக் வந்துட்டு இப்போ உண்மையாகவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த மேட்சை வந்து சேயிட்டோசியோட ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் ரெப்ரசன்டேஷனுக்காகவும் ப்ளூ லாக் வந்துட்டு அதை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி படித்து காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் ஈகோ இருந்துட்டு வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஜேஎஃப்யூவோட சேர்மனும் சொல்லியிருப்பான் ப்ளூ லாக் தான் நிச்சயமாக பெஸ்ட்டு ஜாப்பனீஸ் ஃபுட்பாலாக காட்டப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதுக்கு இவங்க 3 பேரும் எவ்வளோ நாளாக நடிக்கிறான் பார்த்தியா, நம்மளை தான் முடிக்கிறக்கே பார்த்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் கஃபேல பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ளூ லாக் மெம்பர்ஸில் இருப்பாங்க. கராசு, யூகிமியா, ஒட்டோயா, அப்புறம் ஆர்யூ, ரியோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ இவங்களும் அவங்கள பார்த்துருவாங்க. பார்த்துட்டு கேட்பாங்க நீங்கள் 3 பேர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் அப்படியே சும்மா இந்த பக்கம் ஊர் சுற்றலான்னு வந்தோம், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளாத்திங் பிராண்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரியோ இருந்துட்டு கேட்பான் நாகி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இசாகி கிட்டே கேட்பான். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நாகி கிட்டேருந்து இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். நான் பக்கத்தில் ஒரு ஆர்கேடை பார்த்தேன், ஸோ அங்கே விளாண்டுருக்கேன், நான் வரக்கு இன்னுமே லேட் ஆகும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். இதை பார்த்து இவங்களாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சரி வா நாகி கூப்பிட போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆர்கேடுக்கே போயிடுறாங்க. அங்கே ஆர்கேடில் போய் பார்த்தா நாகி 16 வின் பண்ணி வச்சிருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி கேமிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டார்ட்டு, போலு, அப்புறமா டேபிள் டென்னிஸ்லாம் விளாட்றாங்க. அங்கே ஃபுல்லாக நாகியை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அவனோட பனிஷ்மெண்ட் ஆமாம் இவங்க கூட வராததுக்கு. அப்போ ரியோ இங்கே இருக்கிற பக்கத்தில் கரோகேக் போகலாமா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அங்கே அவங்க போயிட்டுருக்கும்போது பார்த்தா 2 பொண்ணுங்க சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இதை இவங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா அங்கே ஐகோ இருக்கான். ஐகோ இவங்கள பார்க்குறான். ஸோ இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டிங்களா, அதெல்லாம் எனக்காக தான் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் ஐகோ. எங்களே தடுக்கிற அளவுக்கு பெரிய டிஃபெண்டர் நீ, இவங்கள ஒன்றால் தடுக்க முடியல அப்படின்னு இவங்களும் பார்த்துட்டு கேட்குறாங்க. நான் மட்டும் இங்கே இல்லை, மொத்த U20 டீமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஐகோ சொல்கிறான். திரும்பி பார்த்தா மொத்த U20 டீமும் இங்கே கரோக்கேல என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கத்திட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் இந்த U20 டீமை பார்க்குறாங்க. அப்படியே 2 டீமும் ஆப்போசிட்டில் நின்று பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஷாக்கு, என்ன ப்ளூ லாக்லேருந்து எப்படா அவங்களை வெளியே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்போ 2 டீமும் இங்கே இருக்கிறதுனால ஒரு பவுலிங் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பவுலிங் கவுண்டருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு புக் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தன் சூப்பராக ஸ்ட்ரைக் பண்ணுறான். யாருன்னு சொல்லி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம பாரோ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு இவங்க கேட்கும்போது இதுதான் நான் வழக்கமாக வர்ற இடம், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாரோ இவங்கள பார்த்து திரும்ப கேட்குறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.